இன்னைக்கு ரெண்டு டைப் ஆஃப் வைரல் ஹேர் மாஸ்க், ஒன்னு ரைஸ் ஹேர் மாஸ்க், இன்னொன்னு பனானா வச்சு ஒரு ஹேர் மாஸ்க். இது ரெண்டுமே வந்து யூடியூப்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னுடைய ஹேர்ல நான் ட்ரை பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் ஹேர் மாஸ்க் தான் செய்ய போறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது முக்கியமான இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா வடிச்ச கஞ்சி. வடிச்ச கஞ்சியில விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ இருக்கு. அது மட்டும் இல்லாம அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வடிச்ச சாப்பாடு வச்சு ஹெல்தியான ஹேர் மாஸ்க் எப்படி வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வடிச்ச சாப்பாடு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு பவுடர் சேர்த்துக்கிறேன். வடிச்ச சாப்பாடு, பச்சை பயிறு எல்லாமே ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னிங்கான ஹெல்தி லுக் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் பிளஸ் கண்டிஷனரா நம்மளுடைய முடியல ஆக்ட் ஆகும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயுமே ஆட் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் டேஸ்ல ஹேர் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிராண்டா இருந்தாலுமே கெமிக்கல்ஸ் நிறைய சேர்த்திருக்காங்க. சொந்த காசுலயே சூனி வச்சுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுவும் நான் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹேர்ல ட்ரை பண்ண போறேன். பிளெண்ட் பண்றதுக்கு தண்ணிக்கு பதிலா கஞ்சி தண்ணி ஆட் பண்ணினா நல்லா இருக்கும் ரிசல்ட். கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி தண்ணி ஆட் பண்ணாதான் அந்த பேஸ்ட் மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் நீங்க ஹேர்ல அப்ளை பண்றதுக்கும் வாஷ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வீட்லயே ஹெல்தியான ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி. ஒன் மந்தாவே என்னோட ஹேருக்கு நான் ஆயில் அப்ளை பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா ஹேர் சீரம் தான் அப்ளை பண்றேன். ஹேர் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு, சிக்கம் எடுத்தாச்சு. இப்போ நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ளை பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு அப்ளை பண்றதுக்கு. என்னோட லைஃப்லயே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹேர்ல ஹேர் மாஸ்க் நான் ஒன்னு ட்ரை பண்றேன். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு ஹேர் ஃபால் நிறைய ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரீயா ரூட்டா என்னோட முடி பாத்தீங்கன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகும், நல்லா அடர்த்தியா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்பாங்க உன்னோட ஹேர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இப்பெல்லாம் ஃப்ரீயா ரூட்டா நல்லாவே இல்ல, முடியெல்லாம் அப்படியே ஒட்டிக்குது. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் போட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இந்த ரைஸ் ஹேர் மாஸ்க் நம்ம போட்டு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சதுனால ஒரு மாதிரி முடியோட ஒட்டிட்டு இருக்கோம்ல, சோ அதை ரிமூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் 2 டைம் நான் அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மைல்டான இந்த ஷாம்பு வச்சு நான் திருப்பியுமே என்னோட ஜென்டலா என்னோட ஹேர்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஷாம்பு எல்லாமே வந்து இன்கிரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. SLS அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான இன்கிரிடியன்ட், அது சோடியம் லாரேட் சல்பேட். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வாஷ் பண்ணும் போதும் சரி, இந்த மாதிரி தலை தொட்டும் போதும் சரி, என்னுடைய ஹேரை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நல்லா சாஃப்டா ஃபீல் ஆச்சு. ஹேர் வாஷ் பண்ணி 1 ஹவர் கழிச்சு இப்படிதான் இருக்கு என்னோட ஹேர். நீங்க பாக்குறது தான் ஆக்சுவல் ரிசல்ட். என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா நான் ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரெயிட்னிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹேர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேவியா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இருக்கு ஒரு சில பேர் ஹேர்லாம் இருக்கு அவங்கள தவிர, பட் 80% வந்து என்ன மாதிரி ஹேர் தான் இருக்கும். இந்த ரைஸ் ஹேர் மாஸ்க் போட்டோன்னே பளபளன்னு ஆயிடும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நல்லா இருக்கு. பர்சனலா ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முடி வந்து நல்லா கொஞ்சம் எனக்கு வேவியா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் தொடுறதுக்கும் சாஃப்டா இருக்கு. ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே என்னோட முடி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா எனக்கு ரைஸ் ஹேர் மாஸ்க் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே இந்த ரைஸ் ஹேர் மாஸ்க் வச்சு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ற அலும்பல் இருக்கே, அப்படியே முடி ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கு, ஸ்மூத்னிங் பண்ற மாதிரி இருக்கலாம் காட்டினாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லங்க. முக்கியமான விஷயம், எனக்கு ஹேர் ஃபால் ஆகுறது நல்லாவே கம்மியா இருக்கு. ரிசல்ட் எப்படி இருக்கும்னா உங்களோட நேச்சுரல் ஹேர் இன்னும் கொஞ்சம் பவுன்ஸா அடர்த்தியான மாதிரி ஃபீல் ஆகும், தவிர சில்கி ஸ்மூத் அந்த மாதிரி லுக் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைஸ் ஹேர் மாஸ்க் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து பனானா ஹேர் மாஸ்க்கும் நான் செஞ்சு என்னோட ஹேர்ல ட்ரை பண்ண போறேன். இந்த பனானா ஹேர் மாஸ்க்மே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ நம்ம அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 ஹேர் மாஸ்க்ல எது நல்லாவும் இருக்கு, எது சுமாராவும் இருக்கு அப்படின்றத ரிசல்ட் பிஃபோர் ஆஃப்டர் நான் ஷேர் பண்ணிருக்கேன். பனானா ஹேர் மாஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பனானா எடுத்திருக்கேன், அலோவேரா ஜெல், வாவ் ஸ்கின்னோட அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். இதுல பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 4000+ ரிவ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் கிளியர் ஆயிருக்கு இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, பிளஸ் சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. சோ ஹேருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் 99% அலோவேரா ஜெல் இருக்கு அப்படின்றதுக்காக இதுமே ஆர்டர் பண்ணிருந்தேன், வந்துருச்சு. சோ அதனால நான் இதை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்றேன். வீட்லயே அலோவேரா இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். ஆனா அது ரொம்ப ப்ராசஸ் அதிகமா இருக்கு, அதை எடுக்கணும் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வாவ் ஸ்கின் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேர்டுக்கு பதிலா வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. பட் ஹனி வந்து நம்மளுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரிஜினலா கிடைக்காததுனால நான் வந்து அந்த ஹனி யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் கேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன்.
பனானா ஹேர் மாஸ்க்கும் பண்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம அழகா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி முடியில இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துட்டு ஹேரை பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. இந்த டைம் என்னோட ஹேர்ல பாத்தீங்கன்னா ஆயில், ஹேர் சீரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ட்ரை ஹேர்ல தான் அப்படியே இந்த மாஸ்க் அப்ளை பண்ண போறேன். ஆக்சுவலா எனக்கு அப்ளை பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. ஏன்னா பனானா வந்து அவ்வளவா அரையில, என்னதான் பிளெண்ட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அரையில. ஹேர்ல ஒரு மாதிரி திரியா தான் இருந்துச்சு. அது அப்ளை பண்ணும்போதும் எனக்கு ஸ்மூத்தா ஃபீல் ஆகல, கொஞ்சம் ட்ரையா தான் ஃபீல் ஆச்சு. பாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதுரி தீக்ஷித் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹேர் ஆக்ல பாத்தீங்கன்னா பனானா, ஹனி, கோகனட் ஆயில் இது 3 மிக்ஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஹேர்ல போட்டேன். சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் அதையுமே என்னோட ஹேர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பனானா என் தலையில ஒட்டிட்டு அவ்வளோ போல, அதை ரிமூவ் பண்றதுக்கே கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு. சரி கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அப்பமே ரிமூவ் ஆகல. அதனால நான் அதே மாதிரி மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு இப்போ முடி டச் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் ரஃபா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஸ்மூத்தாவே இல்ல. ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணாலுமே ஆக்சுவலா அது போல தலையை தான் ஒட்டிட்டு இருக்கு. ஆனா ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது கீழே கொட்டிடும் அப்படின்றாங்க. ஸோ அதனால நானுமே ஹேர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தேன். ஜஸ்ட் 1 hour ஆஃப்டர் வாஷ் முடியை டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கல. ரைஸ் ஹேர் மாஸ்க் வச்சு நான் பண்ணுவேன்ல, ஸோ அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு கிடைக்கல. முடி நல்லா கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்தேன். தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா இருக்கு. ஆனா எனக்கு பார்க்கறதுக்கும் சரி இந்த ஷைனிங் அந்த லுக் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பனானா ஹேர் மாஸ்க் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ரைஸ் ஹேர் மாஸ்க் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அப்ளிகேஷன் ஆகட்டும், வாஷ் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹேரோடைய லுக், ஷைன் எல்லாமே எனக்கு ரைஸ் ஹேர் மாஸ்க் ரிசல்ட் தான் பிடிச்சிருக்கு. நீங்க யாராச்சும் ரைஸ் ஹேர் மாஸ்க், பனானா ஹேர் மாஸ்க் இது மாதிரி ரெண்டுமே ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்கு பனானா ஹேர் மாஸ்க் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஹேர் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்றேன். காதி ஹெர்பல்ஸ் உடைய இந்த ஹேர் சீரம் தான் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நல்லா இருக்கும். தலைக்கு ஆயில் வைக்கிறத நான் ஸ்கிப் பண்ணி இந்த 1 month பாத்தீங்கன்னா அவ்வளவா அழுக்கு சேர்றது இல்ல. என்ன தேய்ச்சாலும் ஒரு மாதிரி பிசுபிசுப்புன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீலே இருக்காது. ஸோ ஹேர் சீரம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிசுபிசுப்புலாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட 2 கையிலுமே இந்த ஹேர் சீரம் போட்டுட்டு நான் அப்படியே என்னோட தலையில டேப் பண்ணி எடுப்பேன். அவ்வளவா காசு கொடுத்து நம்ம ஹேர் மாஸ்க்லாம் வாங்கவே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ஹேர் மாஸ்க் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.